இந்த கேள்வி இருக்கா பாருங்க பிள்ளைகள். இது கடந்த கால என்ஜினியரிங் டெக்னாலஜியில வந்த ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி உண்டு. கடந்த கால பாஸ் பேப்பர்ல வந்த ஒரு கேள்வி உண்டு. அது இருக்கிற கேள்வி சரிதானே. இதை எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். அதுக்கு முதல் இந்த இருக்கிற சுற்றுப்படத்தை பாருங்க, அதாவது சேர்க்கிட்ட பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி. இதுல பாருங்க 2 மெகா ஓம் அளவுள்ள ஒரு தடை இருக்குது, 2 மைக்ரோஃபரட் அளவுள்ள ஒரு கொள்ளளவு இருக்குது, அதோட 60 வோல்டேஜ் இருக்கிற ஒரு பேட்டரி இணைக்கப்பட்டிருக்குது. அப்ப இதுல போற கரண்ட் டிசி கரண்ட் அதையும் போட்டிருக்குது சரிதானே. ஓகே, இப்ப நான் ஆங்கில எழுத்தை போட்டிருக்கேன் பாருங்க. தடைக்கு R என்று போட்டிருக்கிறேன், கொள்ளளவிக்கு C என்று போட்டிருக்கேன். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு விளங்கும் இது என்ன கேள்வி என்று சொல்லி. இது RC என்ற சேர்க்கிட் சம்பந்தமான ஒரு கேள்வியாக இருக்குது. இப்ப கேள்வி பாருங்க, கொள்ளளவி பூரணமாக மின்னேற்றம் அடைய எடுக்கும் நேரம். இந்த கொள்ளளவி ஃபுல்லா சார்ஜ் ஆகுன்னு சொன்னா எவ்வளவு டைம் எடுக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்ப கொள்ளளவி எவ்வளவு டைம்ல சார்ஜ் ஆகும் என்று தெரியறதுக்கு முதல் அந்த கொள்ளளவியை பற்றி சில விஷயங்கள் நமக்கு தெரியணும். அதை நம்ம இந்த கிராஃப்ல பார்க்கலாம் என்ன விஷயம்னு சொல்லி சரிதானே. முதலாவது பாருங்க என்னன்னு சொல்லி, இதுல வோல்டேஜுக்கும் டைமுக்கும் வச்சுதான் இந்த கிராஃப் இருக்குது சரிதானே. வோல்டேஜுக்கும் டைமையும் வச்சுதான் இந்த கிராஃப் கீறப்பட்டிருக்கு. அதுல சொல்ல போற அப்படியே பார்த்தோம்னு சொன்னா, ஒரு பெட்டில ஒரு கொள்ளளவி இணைக்கணும்னு சொன்னா அந்த கொள்ளளவி ஒரு சார்ஜ் இல்லாத என்ன புதிய கொள்ளளவியாக இருக்கும். அந்த கொள்ளளவி சார்ஜ் ஆகுன்னு சொன்னா எடுத்த உடனே ஃபுல் சார்ஜ் ஆகுமா? ஆகாது, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதைத்தான் சொல்லுது. அதாவது 0 இருந்து 63.2%, எப்படி 0 இருந்து 63.2% அல்லது அன்னளவாக 63% சார்ஜ் ஆகணும் என்று சொன்னா என்ன 63% அன்னளவாக சார்ஜ் ஆகணும்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்ன்றத நம்ம என்ன செய்யலாம், இவ்வளத்தை காணலாம். முதலாவது அதை காண்றதுக்கு பயன்படுத்துற சமன்பாடு இங்க தரப்பட்டிருக்கு. T சமன் R தர C. T என்ற டைம் என்றும், R என்று சொன்னா தடைத்திறன் என்றும், C என்று சொன்னா கொள்ளளவு என்றும். அப்ப தடைத்திறனை கொள்ளளவத்தால பெருக்கிற பெறுமதி இந்த 63.2% சார்ஜ் ஆகிறதுக்கு எடுக்கிற நேரமாக இருக்கும். அப்ப அதன்படி இங்க கேள்வியில் தரப்பட்டிருக்கு என்ன, 6க்கு பதிலாக 2 மெகாவும், 6க்கு பதிலாக 2 மெகாவும் 10⁻⁶ அடுக்கு சரிதானே தர. அடுத்தபடி இதை பாருங்க, கொள்ளளவு தரப்பட்டிருக்க எவ்வளவு 2 மைக்ரோஃபரட். அப்ப 2 தர 10⁻⁶ சரிதானே. மெகாவும் சொன்னா 10⁻⁶ அடுக்கண்டும், மைக்ரோஃபரட் சொன்னா 10⁻⁶ அடுக்கண்டும் என்ன இதுக்கு குறிக்கப்பட்டிருக்கு. இதுல 10⁻⁶ அடுக்கும் 10⁻⁶ அடுக்கும் இல்லாம போயிடும். அப்ப இறுதியா வர்றது 2ஐயும் 2ஐயும் பேருக்குள்ள என்ன வரும், 4 வரும். அப்ப விட 4 செகண்ட். இவ்வளவு தரப்போற விட என்ன 4 செகண்ட். அதாவது 63.2% சார்ஜ் ஆகிறதுக்கு 4 செகண்ட் எடுக்குது. ஆனா இப்ப சொல்லப்படுற விடயம் என்னன்னு சொன்னா, இந்த கொள்ளளவி ஃபுல்லா சார்ஜ் ஆகிறதுக்கு தான் அவங்க என்ன டைம் எடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஒரு கொள்ளளவி ஃபுல்லா சார்ஜ் ஆகணும்னு சொன்னா 100 வீதம் சார்ஜ் ஆகணும். ஆனா நம்மட கணித்தல்கள்ல 100 வீதம் சார்ஜ் ஆகிறத பார்க்க மாட்டோம், ஏன்னா நீண்ட டைம் எடுக்கும். அதுக்காக நம்ம என்ன செய்யறோம், அன்னளவாக ஒரு கொள்ளளவி 99% சார்ஜ் ஆகுனா அல்லது 93%க்கு மேல என்றாலும் அதை எடுத்துக்கொள்ளலாம். அன்னளவாக 99% சார்ஜ் ஆகுனா அது ஃபுல் சார்ஜ் என்ற நேரம் இங்க கணித்தல்களுக்காக எடுத்துக்கொள்றோம். அப்ப அதுல இன்னொரு விஷயம் சொல்லப்படுது, 63.2% சார்ஜ் ஆகிறதுக்கு எடுக்கிற நேரத்தை போல 5 மடங்கு நேரம் தானா 99%, அதாவது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எடுக்கிற நேரமாக இருக்குமா. அப்ப 5 மடங்கு நேரம் தான் என்ன அதிக போகுது, இது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எடுக்கிற நேரமாக இருக்க போகுது. அப்ப உங்களுக்கு தெரியும் 63.2% எடுக்கிறதுக்கு எடுக்கிற நேரம் 4 செகண்ட், அதே போல 5 மடங்கு அப்ப தர 5. அப்ப இது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எடுக்கிற நேரம் 20 செகண்ட்களாக இருக்கும். இதாவது விடையா இருக்கும்.